ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பார்த்து 183 படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கர்மணே. ஸ்லோகம் 183. ஆவிர்பாவயதி ஸ்வஸ்மின் விலீனம் சகலம் ஜகத் பிராணிகர்மவசாதேஷ படோயத்வத் பிரசாரிதः. ஆவிர்பாவயதி ஸ்வஸ்மின் விலீனம் சகலம் ஜகத் பிராணிகர்மவசாதேஷ படோயத்வத் பிரசாரிதः. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். முதல்ல சித்திர உதாரணம், ஆகாஷ உதாரணம் பார்த்தோம். பிறகு ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு மாயா தத்துவம், இப்போ ஈஸ்வர தத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரிசையாக கொண்டு வர்றார். பேசிக்காக ஆரம்பத்தில் தத்துவத்தை ஆகாச உதாரணத்தின் மூலமாக சித்திர உதாரணத்தின் மூலமாக விளக்குனார். அதுக்கு பிறகு ஜீவன்னா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குனார். பிறகு ஜீவனை பற்றி மற்ற மதங்களில் என்னென்ன கருத்துக்கள்லாம் குழப்பங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அதை நிவர்த்தி பண்ணார். பிறகு ஈஸ்வர தத்துவத்தை விளக்காமல் எது கடவுள் அப்படின்னு யாரெல்லாம் எந்தெந்த மதத்தில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி துளசி வரைக்கும் சொன்னார். துளசி செடியை கடவுளாக கும்பிட்றது, வில்வத்தை கும்பிட்றது, இப்படி எல்லா வகைகளையும் ஈஸ்வரன் இதுதேன்னு சொல்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொன்னார். நாமளும் அதை மறுக்கிறது இல்லை, அது ஒரு படியில் கரெக்டு. ஆனால் கடைசியாக இறுதியான இது தத்துவம் அது கிடையாது. ஆரம்ப நிலைகளில் நம்ம அதை பண்ணுறது தப்பு கிடையாது. அதாவது நாம் எந்த வடிவத்தை வழிபட்டாலும் அதுதான் அனைத்தும் சர்வசக்தி உள்ளதுங்கிற புத்தியோடு வழிபட்டால் எந்த ரூபத்தையும் வழிபடலாம், தப்பே கிடையாது. நீங்கள் எந்த வழிபட்டாலும் ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ நாயை கூட கடவுளாக நினை, அதுதான் எல்லாம் நினை அப்படிம்பார். நீ அப்படி வழிபட, நம்ம மதத்தில் அப்படி இருக்குது. பிறகு அதில் குழப்பத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஈஸ்வர தத்துவத்தை விளக்கும் பொழுது ஈஸ்வரன்ட்ட 2 அம்சம் இருக்குது, பிரம்மன் ப்ளஸ் மாயை. அதனால் மாயையை தெரிஞ்சாதான் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிற முடியுங்கிறதுக்காக மாயை தத்துவத்தை விளக்குனார். இப்போ ஈஸ்வர தத்துவம் விளக்கிக்கிட்டு இருக்கார். ஈஸ்வர தத்துவம் 153லேருந்து 187 வரைக்கும் இப்போ நம்ம அதில் தான் இருக்கோம். ஏன்னா அது பெரிய அத்தியாயம்னால நாம் எந்த இடத்துல இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அது வாடு போய்கிட்டே இருக்கு. பகவத்கீதையோட ஒரு அத்தியாயம் 30 ஸ்லோகம், மிஞ்சி போனால் 72 ஸ்லோகத்துக்கு மேலே வராது. கடைசி அத்தியாயம் 78ன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது 290 ஸ்லோகத்துக்கு மேலே போகுது. அதனால் அந்த அத்தியாயம் பெரிய அத்தியாயம் பஞ்சதசிலேயே. நாம் எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறணும்.
முதல்ல ஆரம்பத்தில் 2 உதாரணம் மூலமாக தத்துவ விளக்கம், ஜீவ விளக்கம், ஜீவத்தின் விளக்கத்தினுடைய குழப்பம், ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பம், மாயா தத்துவம், ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கும். கரெக்டாக? அது கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஈஸ்வரனை பற்றி உபனிஷத்தில் ஒரு 5 லட்சணம் சொன்னதை வச்சு ஒவ்வொன்றா விளக்கிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக சர்வஜன், சர்வேஸ்வரன், பிறகு அந்தர்யாமி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். இதில் இப்போ கடைசியாக உபாதான காரணத்துக்கு வந்திருக்கோம். நம்ம உபாதான காரணம் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். மாயை உடையவனுங்கிறதையும் பார்த்துருக்கோம். சர்வேஸ்வரன், சர்வஜன், பிறகு அந்தர்யாமிங்கிற கருத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் அந்தர்யாமிங்கிறதுக்கு உபனிஷத் பிரமாணம், அனுமானம், நூல் துணியெல்லாம் சொல்லி, உதாரணம்லாம் சொல்லி, வேத பிரமாணம்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நாம் இப்போ வந்தது எப்படின்னு சொன்னீங்கன்னா, உபாதான காரணம்னா என்ன அப்படிங்கிற கருத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு இடையில் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு சுருதியோட மட்டுமில்ல ஸ்மிருதி பிரமாணம் சொன்னார். கீதையில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தையும் சொல்லி, கடவுள்னா எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு துரியோதனன் சொன்ன ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி விளக்கமெல்லாம் பார்த்து முடித்தோம். பிறகு சுயமுயற்சியாக ஈஸ்வரனுடைய அனுகிரகமானு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் ஒரு குழப்பம் வந்தது. சுயமுயற்சியும் கூட ஈஸ்வருடைய அனுகிரகம்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் முயற்சி பண்ணுறோம், ஆனால் அந்த முயற்சியும் கூட யாருடைய அனுகிரகத்தில் நடக்குதுன்னா கடவுளுடைய அனுகிரகத்தில். முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுன்னா அதுவும் அவர் தான். அதுக்காக சோம்பேறியார் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயலாமை வரும் பொழுது தான் அந்த இதை சொல்லணும். அதுக்கு தான் நான் 2 அதிகாரத்தையும் சொன்னேன். திருக்குறளே கரெக்டாக பண்ணி வச்சுருக்கார். ஊழ் அதிகாரம், அடுத்து ஆழ்வினை உடைமைன்னு வச்சுருக்கார். முயற்சியை பற்றியும் சொல்கிறார் அவர். எந்த இடத்துல ஊழுங்கிறத பார்க்கணும். கடவுளுடைய அனுகிரகங்கிறத எப்போ சொல்லணும்? நம்மளுக்கு அகங்காரம் வரும் பொழுது கடவுள் அனுகிரகம். நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னா உன்னை முயற்சி பண்ண வச்சதே அவர் தான். அந்த இடத்துல கடவுள் அனுகிரகம். எல்லா முயற்சியும் வீழ்ச்சி அடையுது, நம்ம பண்ணுறதெல்லாம் தோல்வி அடையுது. நாம் எதிர்பார்த்ததை விட போகும் பொழுது அப்போ கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்கார். ஊழ் அப்படிங்கிறது அப்போத்தான் பயன்படுத்தணும். நடக்காதுக்கு முன்னாடி விதின்னு உட்காரக்கூடாது. இந்த சில சோசியத்தில் ஒரு பெரிய தப்பு என்னன்னு சொன்னால், அதாவது நடந்து முடிஞ்ச பிறகு இப்படி நடந்திருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. முதல்ல உனக்கு 7 நாடு ஆரம்பிச்சிருச்சு, தொடங்குறதெல்லாம் அவங்க நடக்காதுன்னு சொல்லி வச்சுருவான். இதை சாக்கு வச்சுட்டு சும்மா உட்காந்துடுறது. நாம் பண்ணுற முயற்சியை எப்போ பண்ணணும்னா வெற்றி அடையாத போது, அப்போ நாம் ஏதோ செஞ்ச கர்ம வினையினால் நடக்குதுங்கிற அப்போத்தையும் கொண்டு வரணுங்க. அதுவும் கடவுள் அனுக்கிறாங்க. கடவுள் எல்லாம் அதை சொல்லியிருக்காரு இல்லையா, எதை வச்சு அவர் பண்ணுறாரு? நம்மளுடைய கர்ம வினையின் அடிப்படையில்ங்கிறதையும் பார்த்துட்டோம் நாம். அதனால் சுதந்திரமாக செயல்படுவது சுயமுயற்சி என்பதும் ஈஸ்வரனுடைய சித்தமே அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிறகு இதில் ஒரு பெரிய பலன் கிடச்சிச்சின்னு சொன்னார். அசங்க ஸ்வரூபம். எல்லாம் அவன் சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செஞ்சாலும் நான் ஏதும் செய்யாதவன். தத்துவ ரீதியாக ஒரு அர்த்தம் இருக்குது. ஆத்மா அசங்கம், நான் ஆத்மான அசங்கம் இருக்கு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், எல்லாம் அவர் சொல்லும்போது நீ பேசாமல் இருக்கலாம், உனக்கு துக்கம் வராது. அசங்க ஸ்வரூபம். தத்துவம் புரியாட்டி கூட எல்லாம் கடவுள் நினச்சாச்சுன்னு சொன்னால் அப்போ நீ ஒன்றும் சம்மந்தம் இல்லையே. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமேன்னு இருக்கலாம். அப்போ அதில் மோட்சங்கிறார். மோட்சம் என்ன, சந்தோஷமாக இருக்கிறதே மோட்சம். அசங்கத்தினால மோட்சம் கிடைக்குங்கிற பலன் சொன்னார். தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா ஆத்மா அசங்க ஸ்வரூபங்கிறதுனால பிரவா நிலை அடைகிறோம், இங்கேயும் சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே நான் அசங்கம் நினச்சிங்கன்னாலே சந்தோஷம்தான். மோட்சம் என்ன சந்தோஷம் தானே அது. அதனால அவர் பாடினார், நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமேனார் மாணிக்க வாசகர். அப்போ பிறகு இதில் 2 விதமாக அவர் வழிபடுறாருன்னு இருக்காருன்னு பார்த்தோம். நம்மளுக்கு உள்ளே இருந்து செயல்படும் பொழுது அவருக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர் வருது. சர்வேஸ்வரன் தான், அதுவும் அவர் தான். ஆனால் 2ஆக பிரித்து சொல்கிறான் விவகாரத்துக்காக. நம்மளுக்குள்ள ஒரு ஜீவனுக்குள்ளே இருந்து அவர் நம்மளை ஆட்டு வைக்கும் போது அந்தர்யாமி, டோட்டல் பிரபஞ்சம் அனைத்தையும் ஆட்டு வைக்கும் போது சர்வேஸ்வரன். இந்த ஒரு வேற்றுமை இருக்குது. பிறகு எல்லாத்துக்கும் சுருதி பிரமாணம் சொல்லி கடைசியில் ஜகத் யோனி அப்படிங்கிறதுக்கு வந்தோம்.
இதில் தான் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜெகத்யோனின்னா உபாதான காரணம்னு அர்த்தம். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ட். தங்கம் பானை இருக்குல்ல, பானைக்கு வந்து உபாதான காரணம் மண். உபாதான காரணம்னா அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது எதில் தோன்றுதோ, எதில் இருக்குதோ, எதில் லயமடையுதோ, 3 அதுதான். மண்ணில் தான் தோன்றும். தோன்றுவதற்கு முன்பு மண், பானையாக இருக்கும்போது மண், பானை உடஞ்ச பிறகு மண் தான். அதே மாதிரி தங்கமும் அப்படித்தான். அப்படி சிருஷ்டி, ஸ்திதி, லயம் 3லையும் எது ஒன்று போல் இருக்கோ, எது காரணமாக இருக்கோ, அதுக்கு பேர் உபாதான காரணம். ஜெகத் யோனிகி அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கு நம்ம உதாரணம் தங்கை, நகம், இதில் நகையெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு சந்தேகம் வந்தது. என்ன வந்ததுன்னு சொன்னால், உற்பத்தின்னா என்ன, லயம்னா என்ன, சிருஷ்டின்னா அதுக்கு ஒரு பேர் புதுசாக வந்தது. என்ன சொன்னார்னா, ஆவிர் பாவம். ஆவிர் பாவம் அதாவது உற்பத்தி ஆகிறதுன்னு சொன்னால், இல்லாதது உற்பத்தியானதா, இருக்கிறது உற்பத்தியானதா. இல்லாத ஒன்றை கொண்டு வரவே முடியாது. திடீர்னு ஒன்று இப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல திடீர்னு ஒன்று உற்பத்தியான வராது. இருக்குன்னு அதையும் உற்பத்தி பண்ணணும். இப்படி ஒரு கொஸ்டின் வருது. இருக்கு, இந்த வாட்ச் இருக்குன்னு எதையும் உற்பத்தி பண்ணணும். இங்கே ஒன்றுமே இல்லை, திடீர்னு வாட்ச் வரும்னா வராது. இல்லாததை உற்பத்தி பண்ண முடியாது, இருக்கிறத உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே என்ன சொல்கிறான்னு, இல்லாததாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதே தவறு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உற்பத்தி அல்லது சிருஷ்டி என்பது, படைக்கப்பட்டது என்பது ஏற்கனவே இருக்குது, தெரியாமல் இருக்குது, அதை தெரிய வைக்கிறது, வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வருவது, புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே இருக்குது, ஆனால் இருக்கிறது தெரியலை, அதை திருப்பி வெளியே தெரிகிறது மாதிரி கொண்டு வந்து அதுக்கு பேர் ஆவிர் பாவம்னு பேர். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆவிர் பாவம். ஆவிர் பாவம்னா உற்பத்தி பண்ணுவதுங்கிற மீனிங் கிடையாது. சிருஷ்டி பண்ணுறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். வெளித்தோற்றத்துக்கு இருக்கிறத, தெரியாமல் இருக்கிறத வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வருதல், இதுக்கு பேர் ஆவிர் பாவம். இதுக்கு பேர் தான் சிருஷ்டி. நம்ம இதுபடி உற்பத்தி. அதனால தான் அது தோன்றுவது. பிறப்பை நம்ம என்ன சொன்னோம் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், பிறப்பை வந்து தோற்றம்ங்கிறோம். அதே மாதிரி லயம் வந்து அழியிறது இல்லை, மறைக்கிறது. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது திரோபாவம். திரோபாவம் இருப்பதை இல்லாமல் பண்ணுவது லயம் கிடையாது, இருக்கிறத இல்லாமல் பண்ணுவது லயம் கிடையாது, இருக்கிறத மறைத்தல். அதனால் இறந்தவன் என்ன பண்ணுறான், தோற்றம் மறைவுன்னு எழுதி போட்டுறோம். ஏற்கனவே இருக்கார், தோன்றி இருக்கார், இப்போ மறைஞ்சு போயிட்டார், இல்லாமல் போல. போர்டில் அப்படி தான் எழுதுனான், இறந்தவொன்னே கீழே எழுதிடுவோம் தோற்றம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்துன்னு போடுறதில்ல தமிழில். தோற்றம் மறைவு அப்படின்னு தான் போடுவோம். பிறப்பு இறப்புனே போடுறதில்ல. பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழில் வந்த வார்த்தை கூட பாருங்கள், பிறப்பு இறப்புன்னு எழுதி போடுறோமா, போடுறதே இல்லை. தோற்றம் மறைவுன்னு போடுறோம். அதுதான் வேதாந்தம். இருப்பதை தோற்றுவிப்பது, வெளித்தோற்றத்துக்கு கொண்டு தோற்றத்திற்கு கொண்டு வருவது ஆவிர் பாவம். இருக்கிறதை மறைத்தல், அதுக்கு பேர் திரோபாவம். இதை பார்த்தோம் அன்னைக்கு. இதுதான் சிருஷ்டி இதுங்கிறது மாதிரி. இதுக்கு பிறகு அடுத்ததில் இது என்ன பண்ணுறாருன்னா, இப்போ 182 பார்த்தோம். 183 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். 183, 184 இதிலெல்லாம் இந்த ஆவிர்பாவம், திரோபாவம், தோற்றம்னா என்ன, மறைவுன்னா என்னங்கிறது அடுத்து விளக்குறார். அதுக்கு 183 போன வட்டம் பார்க்கும் பொழுது என்ன சொன்னோம்னு சொன்னால், அதாவது வரையப்பட்ட துணியை விரிப்பது போல இருப்பது தோற்றம், விரித்த துணியை சுருட்டி வைப்பது மறைவு, லயம்னர். ஒரு படம் வரைஞ்சி நிறைய வச்சுருக்கு, அதில் எல்லாம் இருக்குது. ஆகாசம் இருக்குது, மேகம் இருக்குது, பறவைகள் இருக்குது, மிருங்க இருக்குது, மலை இருக்குது, நதி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி விரிச்சா அப்படியே வந்துடுது, திருப்பி மடித்து வச்சா போயிடுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எந்த அளவுக்குன்னு சில கற்பனை, அப்படி ஒரு கற்பனை. இப்போ சிருஷ்டி பண்ணுறார், முடைய பூமி வந்து
பிறகு ஒவ்வொரு ஜீவராசியாக வந்து இப்படி ஒவ்வொன்றா வருதா. இப்போ இந்த இருக்கோம், இப்போ சிருஷ்டி முடிஞ்சு போச்சு, படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1000 கல்ப வருஷம் முடிஞ்சு இப்போ நான் என்ன வார்த்தை சொன்னால் அதோட ஃபுல் ஸ்டாப் ஆகிருக்கோம். நம்மளுக்கு தெரியாது, தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 1000 கல்ப வருஷம் இந்த வார்த்தை இருந்து திருப்பி ஆரம்பித்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இருக்கலாம்ல. அவர் பிரம்மாவுக்கு ஒரு பகல் வந்தால் 1000 கல்பம் அது வரப்போகுது. பகல் இரவுங்கிறத சொல்ல போகிறார் உதாரணத்துக்கு. ஏன்னா அப்போ இப்படி கூட இருக்கலாம்ல. எந்த ஸ்டேஜில் அவர் மறைச்சிருக்காரோ அந்த ஸ்டேஜும் தோற்றுவிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் அப்படி இருக்கிற பிரளயங்கிறது அப்படி இருக்கலாம். அதனால் என்னென்ன இருக்கிறத தோற்றுவிக்கிறது, மறைக்கிறது. அதே மாதிரி படத்தை விரிக்கிறாரு, திருப்பி சுருட்டி வச்சுது, திருப்பி விரித்த உடனே ஒவ்வொன்றாவாக வரும், வராத விரிச்சவன் எல்லாமே இருக்காங்க. இப்படி படம் வரையப்பட்ட துணியில் வரையப்பட்ட படத்தை விரிப்பது ஆவிர்பாவம், அதை சுருட்டுவது திரோபாவம். மறைத்தல் என்பது லயம், தோற்றுவித்தல் என்பது சிருஷ்டி. இது நம்ம வேதாந்தத்துப்படி சொல்கிறது. இந்த சக்தி அவருக்கு இருக்குது. இருக்கிறதை மறைப்பதும் மறைந்ததை தோற்றுவிப்பதும் பகவானுடைய செயல். அது ஈஸ்வர தத்துவம். அந்த சர்வைக்கியனில் அதையும் சொல்லணும். கரவுட்டு அந்த சக்தி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருங்க, அதாவது அதில் ஒன்று சொன்னார், சகலம் ஜகத்து ஸ்வஸ்மின் வெளியினம் ஆவிர் பாவயதி. இந்த அனைத்து உலகமும் தனக்குள் ஒடுங்கியிருந்தது ஏற்கனவே, அதை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். ஆவிர்பாவம் என்ன, வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். எல்லாம் இருக்கான் ஏற்கனவே அவருக்குள்ள, அதை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா கர்ம வினையின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறார்னு பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட ஜீவன் சொன்னால் அவனுடைய கர்ம வினை, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர்றாருன்னா எல்லாருடைய கர்ம வினையும் சொன்னான். இப்போ தனிப்பட்ட முறையில் காய்ச்சல் வருது, அவனுடைய கர்ம வினை. டோட்டலாக கொரோனா வந்துச்சு, அது நம்ம நாட்டினுடைய கர்ம வினை. அங்கே இருக்க எல்லாருடைய கர்ம வினை. சில மொத்தமும் பரவுதில்ல காய்ச்சல் சொல்லி ஒரு பேர் அழிவு வருது, ஒரு பூகம்பம் வருது. அதாவது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஹையஸ்ட்டில் இருக்குது. அந்த ரஷ்ய அதிபர் வந்து சொன்னாராம், அதாவது நான் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு பட்டம் நமக்குன்னா வேர்ல்டு பூரா அழிஞ்சு போயிடும், அந்தளவுக்கு எங்ககிட்ட அணு சக்தி இருக்குது. இப்போ இருக்குது இல்லைன்னு சொல்ல, இங்கேருந்து இப்போ ஒரு ஆர்டர் போட்டால் போதும் வேர்ல்டை பூரா அழிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த நாட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. 10 செகண்ட் அந்த பூகம்பம், 1 2 10 செகண்ட், 1,00,000 பேர் பூமிக்குள்ளே போயாச்சு. இவர் 1 செகண்டில் உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்னார். அங்கே இருக்க மக்கள் 1,00,000 பேர் காப்பாற்ற முடியலை ஒரே செகண்டில். அப்போ அந்த 1,00,000 பேருடைய கர்ம வினை. ஒருத்தர் இறக்குறதுன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் இறந்தால் அவங்க 2 பேருடைய கர்ம வினை. ஒரு ஃப்ளைட்டே ஆக்சிடெண்ட் ஆகுது, 350 பேர் 400 பேர் 450 பேருக்கு விதி அன்னைக்கு கூட முடிஞ்சு போகுது. இப்படி ஒவ்வொன்று தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கர்ம வினையின்படியும் அவர் தோற்றுவிக்கிறார். பிறகு டோட்டல் கர்ம வினை இருக்குது, அதன்படியும் பண்ணுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சில நேரம் அப்படித்தான் ஆகுது. தனியாக ஒருத்தர் இறந்தால் அவர் கர்ம வினை, ஒரு 1000 பேர் மொத்தமாக ஒரே நேரத்தில் இருந்தால் 1000 பேருக்கு விதி அன்னைக்கு முடியுது கரெக்டாக. அப்படி தானே கணக்கு? அந்த மாதிரி விதியின் அதாவது கர்ம வினையின் அடிப்படையில் அவர் செய்கின்றார். பிராணி கர்மவசாத் ஏஷ, இந்த ஈஸ்வரன் ஜீவர்களின் கர்மங்களின் நிமித்தமாக இந்த உலகத்தை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருகிறார். இந்த 5 பூதங்களை வைத்து இந்த ஜீவராசிகளை படைச்சிருக்கார். தேவலோகத்தில் ஒரு 7 பூதம் வச்சுருக்கலாம், அங்கே நம்மளுக்கு தெரியாது. அங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில சக்தி இதெல்லாம் இருக்கலாம். நம்மளுக்கு இந்த 5, சில உலகத்தில் 3 பூதம் தான் இருக்குது. ஆகாசம் இருக்கும், பூமி இருக்கும், அக்னி இருக்கும். வாய் இல்லாதவும் நீர் இல்லாத உலகங்கள் எத்தனையோ இருக்குது. 5 பூதம் நம்மளுக்கு. தேவலோகத்தில் இதை விட 2 பூதம் சேர்த்து இருந்தால் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. 10 பூதம் கூட இருக்கலாம், 10 இந்திரியங்கள் கூட இருக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது 5 தான், இது தவிர இல்லை. இப்படி அந்தந்த கர்ம வினைகளுக்கு தகுந்தது மாதிரி உலகங்களையும் ஜீவராசிகளையும் படைக்கிறார். பிறகு ஒடுக்கிறது எப்படின்னு சொன்னால் அந்த கர்ம வினையின்படி மறைத்தல் தான் ஒடுக்கிறது. சரி, மறைச்சது திருப்பி எதுக்கு கொண்டு வரணும்? பேசாமல் அப்படியே வச்சுருந்தாருன்னா நிம்மதியாக நம்மாட்டுக்கு இருக்கலாம்ல. அதுவும் கர்ம வினை தான். நீங்கள்
நைட்டு தூங்க போகிறீங்க, அன்னைக்கு பிராரப்த கர்மம் முடியுது. நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இருக்கலாம்னு முடியுமா? பிராரப்தம் எழுப்பி விட்டுறோம். அதான் சொல்கிறாரு, மனசே இல்லை, இந்திரியங்கள் இல்லை, எப்படி ஒருத்தர் எந்திரிக்கிறான்னா கர்மா எழுப்பி விடுதான். யார் எழுப்புறா? ஒரு தூங்கிட்டு நம்ம ஒரு ஆள் எழுப்புறான், அவனா எந்திரிக்கிறான்ல. மனசெல்லாம் ஒடுங்கி இருக்கு, இந்திரியங்கள் ஒடுங்கி இருக்கு. எப்படி எந்திரிக்கிறான்னா கர்மாவனை உள்ளேருந்து நீ எந்திரி, பாவ புண்ணியமெல்லாம் வேலை செய்யணும், இன்பத்தை அனுபவிக்கணும், துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருதான் கர்ம வினைகள்லாம். அப்போ கும்பகர்ணன் நம்மளுக்கு ஒரு நாள் கர்ம வினை முடியுது, கும்பகர்ணனுக்கு 6 மாதம் ஹோமா ஸ்டேஜில் போனால் எத்தனை வருஷமாக தெரியாது. ஆனால் திருப்பி வந்ததே ஆகணும், வராமல் இருக்கவே முடியாது. கும்பகர்ணனுக்கு 6 மாதம் தூக்கம், 6 மாதம் பகல். அப்படி கர்ம வினையின் அடிப்படையில் லயமும் ஆகுது, திருப்பி தோற்றுவிக்கவும் செய்கின்றான். ஈஸ்வரன் ஒடுங்கி இருக்கும்போது எல்லாருடைய கர்ம வினை ஒடுங்கி போதான், ஒடுங்கி கம்ப்ளீட்டாக இருக்கு. பிறகு டோட்டலாக வருது, அப்படிங்கிற வெளிப்படுத்தும் பொழுது வருது. அதுக்கு தான் இங்கே உதாரணம் படோ யத்வத் பிரசாரிதக. சித்திரப்படம், துணியில் வரையப்பட்ட படம் விரிக்கப்படுவது போல். ஒரு பெரிய துணி, இந்த அத்தியாயமே சித்திர தீபம் தான். முதல்ல சித்திரத்தை வச்சுட்டு அவங்க பண்ணார். ஒரு துணியில் எல்லாம் வரைகிறது இந்த உலகமே சிருஷ்டின்னு சொன்னார். பார்த்தோம்ல ஆரம்பத்தில் இந்த 6வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதுதான், சித்திர தீப பிரகரணத்தில். அதில் கூட ஒரு அழகான தத்துவம் வச்சு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் துணி தான், துணியில் தான் மழை காற்று எல்லா படமும் இருக்குது. அதில் எல்லாமே துணி தான். ஆனால் என்ன பண்ணுவான், ஒரு பிச்சைக்காரர் ஒரு ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கான். ஒரு அழகாக ஒரு பெண் நல்ல பட்டுப்பாவாடையெல்லாம் போட்டிருக்கு, இந்த துணி அழகாக இருக்குது, இந்த துணி மோசமாக இருக்குங்கிறான். மற்றதெல்லாம் என்னது, துணி தான். ஆனால் துணிக்குள்ளே ஒரு துணியை சொல்கிறான். படைப்புக்குள்ளே எல்லாமே கடவுளாக இருந்தாலும் அந்த உணர்வு தத்துவம் ஜீவன்கிட்ட மட்டும் இருக்குது. துணிங்கிறது அதில் ஒரு துணியை ஸ்பெஷலாக வருது, அது சொன்னால் ஜீவ தத்துவத்துக்கு விளக்கணும், சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாமே துணி தான். துணியை சுருட்டிட்டா ஒன்றும் இல்லை, என்ன இருக்குன்னே தெரியாது, விரிச்சாத்தான் தெரியும். சில பேரெல்லாம் ட்ராயிங் போட்டு காமிக்கிறாங்கல்ல, ஒரு இன்ஜினியர் வருவார், அப்படி விரித்து காமிச்சு இங்கே இது வருது இது இருக்குது டக்குன்னு சொல்லுவார், பிளானை பார்த்து ஓகே அப்படின்போம் நம்ம. அது மாதிரி பிறகு சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவார் அவர். அது மாதிரி துணியில் விரிக்கப்படுவது போல் சிருஷ்டி. அதை விட இன்னொரு நம்ம இந்த கால உதாரணம்னா, இருக்கிற படத்தை விரித்து காமிச்சா சிருஷ்டி. ஒரு பென் ட்ரைவில் எல்லாம் காப்பி பண்ணி உள்ளே இருக்குது, டிவியில் போடுறீங்க, 3 மணி நேரம் படம் ஓடுதா ஓடலையா, இல்லாததா வருது, உள்ளே போட்ட உடனே எல்லாம் வந்துடுது. ஒரு சினிமா படம் முடிஞ்சு, ஒரு வாழ்க்கையவே பிறந்ததுலேருந்து இறக்குறைக்கு முடிச்சு காமிச்சு முடிச்சிருவாங்க. புதுசாக வரல, ஆஃப் பண்ணால் டக்குன்னு போயிடும். அது மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா சிருஷ்டி முடிஞ்சு போயிடும். நம்ம டிவி ஆன் பண்ணால் உள்ள எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. சின்ன மெமரி கார்டு இப்போ அப்படி வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் தெரியலாட்டி இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பார் வித்யாரண்யர் அப்பயே. ஏன்னா இந்த உதாரணம்லாம் வந்து போகும், துணி உதாரணம் எப்பயும் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த புகை நெருப்பு உதாரணம் கூட யாகசாலையை சொல்லுவாங்க. யாகசாலை திருஷ்டாந்தம் வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா மண்ணுப்பானை எப்பயுமே இருக்கும், அங்கனா கூட ரேராகத்தே இருக்கும். ஏன்னா இந்த மண்ணுப்பானைங்கிறது எல்லா காலத்துலையும் இருக்கும். என்ன முன்னேற்றம் உடனே மண்பானை இல்லாமல் இருக்கா, வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்பை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அடுப்பில் வீட்டில் அடுப்பு எரியும் போது எங்கே நெருப்பு இருந்தால் புகை வருது, நெருப்பு இருந்தால் புகை வரும், புகை இருந்துச்சுன்னா அப்போ நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறது அடுப்பை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கேஸ் அடுப்புன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும், கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்புலாம் வரும்ட்டு. அதனால் அந்த உதாரணம் யாகசாலையை சொல்லுவார் அங்கே. ஏன்னா யாகசாலையில் கேஸையும் கரண்டையும் வச்செல்லாம் யாகம் பண்ண முடியாது. அந்த உதாரணமே பார்த்தா யாகசாலையில் அவன் நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்துருக்கான். நெருப்பு இருந்தால் புகை வரும்னு சொல்லி அங்கே மலை புகையை மட்டும் பார்க்குறான். இங்கே பார்த்த உதாரணத்தை வச்சு சொல்கிறான். அந்த உதாரணத்தை அப்படி தான் அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே சித்திர உதாரணத்தை ஏன் பண்ணியிருக்கிறான்னா எப்போயுமே அது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பென் ட்ரைவெல்லாம் சொல்ல முடியலை, ஏன்னா இப்போ தானே 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இல்லை டிவியே கிடையாது, டிவியே கிடையாது. சினிமாவுன்னா இருந்துச்சு, அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் இல்லை, சினிமாவும் இல்லை, திரையில் வருதா இல்லைங்களா, எல்லாம் தோன்றிக்கிட்டு இருக்கு. போட்டோன்னா ஆப்பரேட் பண்ணால் அத்தனையும் வருது, ஆஃப் பண்ணோம் டக்குன்னு முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அது மாதிரி என்ன சொல்கிறான்னு சொன்னால் அப்படித்தான் தோற்றத்திற்கு வருவது ஆவிர் பாவம். இந்த ஆவிர் பாவம் தோற்றத்துக்கு வருதுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்திரிய
கோச்சர ஆபன்னக, இந்திரிய விஷயமாக செய்வது, இந்திரியங்களுக்கு தெரியாமல் இருப்பதை இந்திரியங்களுக்கு தெரியும்படி செய்வது. தோற்றம் என்னென்னா இந்திரியங்களுக்கு முதல்ல தெரியலை, இப்போ இந்திரியங்களுக்கு தெரியுது. இதுதான் சிருஷ்டி. திரோபாவம்ங்கிறது இந்திரியங்களுக்கு தெரிந்த விஷயத்தை இந்திரியங்களுக்கு தெரியாமல் செய்வது லயம், திரோபாவம். நம்மளே பார்த்தீங்கன்னா துணிக்கடையில் ஒரு துணி எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படியே வாங்க மாட்டோம். பிரித்து பார்த்து டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்த பிறகு ஒத்துக்குருவோம். இந்த விளையாட்டு வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அவன் அசந்து போயிடுவான். அவ்வளோ துணியை விரித்து பார்ப்போம். 1-2 பார்த்துட்டு வாங்கிறதே கிடையாது. அதனால் இங்கே 2 வார்த்தை சொல்லியிருக்காரு, திரோபாவம், ஆவிர்பாவம். ஆவிர்பாவம் என்பது இருப்பதை வெளியே தெரியும்படி செய்வது, தோற்றத்திற்கு கொண்டு வருவது. அதற்கு பேர் சிருஷ்டி. இல்லாததை கொண்டு வருவது அல்ல, உற்பத்தி செய்வது அல்ல. இருப்பதை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருவது, இருப்பதை வெளித்தோற்றத்திற்கு தெரியாமல் மறைப்பது லயம். அதுக்கு பேர் திரோபாவம். இங்கே 2 அறிமுகம் பண்ணி இதை அடுத்து விளக்குற துணி உதாரணத்தை இங்கே சொல்லிட்டார். அடுத்து ஒவ்வொரு உதாரணமாக சொன்ன 2-3 உதாரணங்கள் சொல்லி விளக்க போகிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். 183. ஆவிர் பாவயதி ஸ்வஸ்மின் வெளியினம் சகலம் ஜகத்து. இந்த 2வது விரலில் பிராணி கர்ம வசாத் தேசகன் இருக்கு. பிராணி கர்ம வசாத் ஏஷ. ஏஷன்னு சொன்னால் இந்தன்னு அர்த்தம். இந்த ஈஸ்வரன் முதல் அதை எடுத்துக்கணும். ஏஷ இந்த ஈஸ்வரன். ஸ்வஸ்மின் விலீனம். ஸ்வஸ்மின் விலீனம் அப்படின்னா தனக்குள் ஒடுங்கி இருந்த, அதாவது காரண ரூபத்தில் ஒடுங்கி இருந்த சகலம் ஜகத்து. அதுக்கு அடுத்தது இந்த ஆவிர் பாவயதிக்கு அடுத்து ஸ்வஸ்மின் விலீனம் இருக்கு. ஸ்வஸ்மின் விலீனம்னா தனக்குள் ஒடுங்கி இருந்த, அடுத்த வார்த்தை சகலம் ஜகத்து, இந்த அனைத்து உலகத்தையும். இந்த ஈஸ்வரன் தனக்குள் ஒடுங்கியிருந்த அனைத்து உலகத்தையும் ஆவிர் பாவயதி முதல் வார்த்தை வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். ஆவிர் பாவயதின்னு என்ன அர்த்தம்? வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். இதுக்கு பேர் சிருஷ்டி. சிருஷ்டியான்னு சேர்த்துக்கணும், கொண்டு வருதல். அடுத்தது அது எப்படி கொண்டு வர்றாரு? பிராணி கர்ம வசா தேசக. பிராணி கர்ம வசாத் ஏஷக. பிராணி கர்ம வசாத்னா ஜீவர்களின் கர்மங்களின் நிமித்தமாக, ஜீவர்களின் கர்மங்களின் நிமித்தமாக ஆவிர் பாவயதி வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். அதாவது தனக்குள் ஒடுங்கி இருந்த இந்த அனைத்து உலகத்தையும் எல்லாருடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல் சிருஷ்டி. முதல்ல ஆவிர் பாவம்னா வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல், திரோபாவம் மறைத்தல் சொல்லிட்டார். இங்கே அதை சித்திர உதாரணத்தில் இங்கே விளக்குறார். பட்டோ யத்வத்து பிரசாரிதக. பட்டோ யத்வத்து. யத்வத்துனா எவ்விதம், படக துணியில் வரையப்பட்ட படம், பிரசாரிதக விரிக்கப்படுவது போல். துணியில் விரிக்கப்படம் விரிச்சா வெளித்தோற்றத்துக்கு வருது. பிறகு சுருட்னா அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார். அதுக்கடுத்து இந்த 2-3 உதாரணம் கொடுக்கும். விரிக்கிறது தோற்றம், சுருட்டுவது அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அதாவது இந்த இவர் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரா சினிமா படத்தில் கையில் இருக்க மண்டலம் வச்சுருப்பார். அப்படின்னு தெளிப்பார். தெளிச்சோடு எல்லா மிருகங்களும் வரும். எப்படி வருது? எல்லாம் கமண்டலத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிருக்கு. தெளித்த உடனே என்ன வரும்? எல்லா மிருகங்களும் நாட்டெல்லாம் அழிக்கும் காமிப்பார். சின்ன முனிவர்கள் அப்படி தான் அப்படின்னு தெளித்தோன்னு வந்துடும் புதுசாக. அது மாதிரி ஆனால் சும்மா வர்றதில்ல, ஏதோ ஒன்று கையில் வச்சு தெளிக்கிறார், அதுக்குள்ளேருந்து வருது. தனக்குள்ளே இருக்கிறத அப்படி வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருகிறார். அடுத்து 184 லயம். திரோபாவத்துக்கு இதே தான் எளிமையான உலகம், அப்படியே தலகலாம். சுருட்னா மறைஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அடுத்த சொல்லுவாங்க அதே தான் எளிமையான சொல்லுவாங்க, அது படிச்சிடலாம். புனஸ்திரோபாவயதீம் ஸ்வாத்மன் ஏவாகிலம் ஜகத் பிராணி கர்மக்ஷய வசாத் சங்கோச்சித பட்டோ யதாம் புனஸ்திரோபாவயதி ஸ்வாத்மன் ஏவா அகிலம் ஜகத் பிராணி கர்மக்ஷய வசாத் சங்கோச்சித பட்டோ யதாம்.
அங்கே ஆவிர் பாவம் சிருஷ்டி, இங்கே திரோபாவம் லயம். அதே வரைபட துணியை வச்சு சொல்கிறார். அது அப்படியே தலையில் திருப்பி போடுறது, அவ்வளோதான். புனக மீண்டும் தோட்டத்துக்கு வந்தாச்சு, இல்லாமல் இருந்தது தோட்டத்துக்கு வந்துடுச்சு. மீண்டும் புனகன்னா திரோபாவயதி மறைத்தலை செய்கின்றார். திரோபாவம்ன்றது இருக்கிறத மறைக்கிறாரு. எதுக்குள்ள? எங்கேயோ போய் மறைக்கிறார்ல, தனக்குள்ள. ஸ்வாத்மன் ஏவ தனக்குள்ளேயே, ஸ்வாத்மன் ஏவ தனக்குள்ளேயே. எதை? அகிலம் ஜகத்து, அனைத்து உலகத்தையும். முதல் வரியில் மீண்டும் மறைத்தலை செய்கிறார். எங்கே செய்கிறார்? தனக்குள்ளே என்ன பண்ணிட்டார்? மறைச்சிட்டார். தனக்குள்ளே இருந்ததை வெளிப்படுத்தினார். இப்போ தனக்குள்ளே இருக்கிறத தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டாரு. சும்மா சினிமாவில் காமிப்பாங்க, அந்த என்னது அவர் விஸ்வரூப தரிசனம் ஆன்னு வாயை பழப்பார், எல்லாம் உள்ளே போகும். பூமி, சந்திரன், சூரியன், ஆள், மனுஷன், நதி, மலை எல்லாம் அவர் வாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே காமிக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இவர் டக்குன்னு இங்கே திரை சுருட்டுற மாதிரி சொல்கிறார். தன்னிடத்திலே மறைத்தலை செய்கிறார். அது எதன்படி? அதுவும் இதே தான், ஜீவராசிகளின் கர்ம வினப்படி. பிராணி கர்ம க்ஷயவசாத். 2வது விரல முதல் பகுதி. எல்லா ஜீவராசிகளின் சமஷ்டி பிராரப்த கர்மம் முடியும் போது, அதான் இப்போ சொன்னேன்ல, ஒருத்தருடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சுன்னா அவருக்கு மரணம். டோட்டல் எல்லா பிராரப்த கர்மம் முடிஞ்சுன்னா லயம். நம்ம பிராரப்த சூரியனுடைய பிராரப்த கர்மம் முடியணும், சந்திரன் பிராரப்த கர்மம் முடியணும், நட்சத்திரங்கள் கேலக்சியினுடைய பிராரப்த கர்மம் முடியணும். அப்போ தான் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாம் மறைச்சிடுவார். பிறகு பிராரப்த கர்மம் தோன்றும் பொழுது எல்லாம் வரும். எல்லாத்துக்குமே ஜடப்பொருள்கள் கூட அதனுடைய இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார்? எல்லாம் முடிஞ்ச உடனே லயமாகி விடுகிறது. அதாவது 2 கர்மம் இருக்குது, சமஷ்டி கர்மம், வியஷ்டி கர்மம். வியஷ்டி கர்மங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் நடக்கிறது, நம்மளுடைய தோற்றம் மறைவு, நம்மளுடைய இது. சமஷ்டிங்கிறது டோட்டல் எல்லா பிரபஞ்சத்திலும், தேவலோகமாக இருக்கட்டும், நரகுலகமாக இருக்கட்டும், எத்தனை லோகங்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுடைய கர்மவனை டோட்டலாக ஒரு நாள் முடியும். அந்த உதாரணம் போன உதாரணம் சொன்னது தான். தனியாக ஒருத்தர் இறக்குறது வேறு, மொத்தமாக ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு பூகம்பத்தில் இறந்தால் அது டோட்டல் கர்மவனை. அது மாதிரி பிரபஞ்சம் அனைத்திலும் கர்மவனை முடியும் பொழுது லயம் ஏற்படுகிறது. நம்ம அன்றைக்கி இன்னொன்று சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய கர்மவினைக்கு, என்னுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி நான் இந்த வீட்டில் இன்னும் அம்மா அப்பாவை பிறக்கிறேன் இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட சகோதரன் சகோதரி, இப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படி இருக்கும். இப்போ இந்த ஊர் ஊராக இருந்தால் அந்த ஊரில் எல்லாருடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் பிரசிடென்ட் வருவார். அவருடைய ஆட்சியின் கீழே தான் நம்ம இருக்கணும். எல்லாருடைய கர்மம் மேக்சிமம் கர்மவினை எப்படி அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி அந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை, என்னை கூட சொன்னேன், இந்தியாவில் பிறக்கணும்னா எல்லாருடைய கர்ம வினையினுடைய அந்த சூழ்நிலை. கொடைக்கானல்னா அதுக்கு தகுந்த கர்ம வினை. இப்படி ஒவ்வொரு நாட்டில் பிறக்கிறதும் கூட, இப்போ இன்றைக்கி 140 கோடி மக்கள் இங்கே வாழ்கிறோம்னா, இந்த சூழலில் இன்னாருக்கு கீழே இப்படியெல்லாம் வாழ 140 கோடி மக்களுடைய கர்ம வினை. இது டோட்டல் கர்ம வினை. அது மாதிரி தான் மறைத்தல்ங்கிறதும், எல்லாருடைய அந்த பிராரப்த கர்மம் முடியும் பொழுது என்ன ஆகுது? சிருஷ்டி மறைத்தலை செய்கின்றார், லயமிடுகிறது கர்ம வினையின் அடிப்படையில். அந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தை அப்படியே மாற்றி போட்டிருக்கார், அவ்வளோதான். இதுக்கு அதே துணி உதாரணம் தான். எப்படின்னா, சம்கோச்சித பட்டோயதாக, எவ்விதம் துணியை மடிக்கும் பொழுது எல்லா சித்திரங்களும் இல்லாமல் போவதில்லை, மறைக்கப்படுகிறது. அங்கே புதுசாக வரைகிறதில்ல, வரைஞ்சி வச்சதை விரிக்கிறார், காமிக்கிறார். இங்கே வரைஞ்சி வச்சுருந்ததை மறைக்கிறார். துணியில் அப்படி தானே பண்ண முடியும், பெயிண்டை வச்சு அழிக்கிறது இல்லை, சுருட்டுறதுங்கிறார். விரிக்கிறது, சுருட்டுறது, வரைகிறது, இது பண்ணுறது இல்லை. இன்னொரு இடத்துல வரும். இப்போ சிருஷ்டின்னா எப்படின்னா, இந்த மாயையில் வரும். ஒவ்வொன்று ஆகாசம் தோன்றுச்சுன்னு சொல்லி அதை பின்னாடி அதையும் விளக்க போகிறோம். அந்த தத்துவம் வரப்போகுது. இப்போ ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போகிறார். ஈஸ்வரனை சொல்லி 188 முடிச்சிருவார். முடித்த அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை வேறு ஆங்கிளில் விளக்குவார். ஏன்னா ஈஸ்வரன் 2 அம்சம் இருக்குது, பிரம்மன்னு ஒன்று இருக்குது, மாயைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாயையை வச்சு பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி தெரியும். ஏன்னா மாயையே பொய்யில் பொய்யா வர்றது என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதில் வர்றது தெரியுது, மறையுது. அது எப்படிங்கிறது பின்னாடி இன்னும் கொஞ்சம் அழகாக விளக்குவார் அடுத்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். புனக மீண்டும், திரோபாவயதி
இதில் ரெண்டாவது வரி எடுத்துங்க. புனகங்கிறதுக்கு அடுத்து ரெண்டாவது பிராணி கர்ம க்ஷயவசாத். அதாவது பிராணிகளுடைய எல்லா ஜீவராசிகளுடைய கர்ம க்ஷயவசாத்துனா எல்லாருடைய கர்மம் முடிவடையும் போது, சமஷ்டி பிராரப்த கர்மம் முடிவடையும் பொழுது, ஒருத்தனுடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சு அவனுடைய மறைவு வந்துடுது. இங்கே என்ன சொல்கிறார்? சமஷ்டி பிராரப்த கர்மம் முடிவடையும் போது ஸ்வாத்மனி ஏவ. ஸ்வாத்மனி ஏவங்கிறது முதல் விரல ரெண்டாவது வார்த்தை. ஸ்வாத்மனி ஏவ அதாவது தன்னிடத்திலேயே அகிலம் ஜகத்து. அடுத்த வார்த்தை கடைசி வார்த்தை முதல் வரியில் அகிலம் ஜகத்து உலகம் அனைத்தையும். முதல் வார்த்தை புனகக்கு அடுத்த வார்த்தை திரோ பாவயதி மறைத்தலை செய்கின்றார். மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறாரு? முதல்ல என்ன பண்ணார்? விரிச்சிட்டாரு, சுருட்டி இருந்தால் விரிச்சிட்டாரு. திருப்பி என்ன பண்ணுற? சுருட்ட போகிறாரு. அதுக்காக மீண்டும்ங்கிறாரு. மறுபடியும் எல்லா ஜீவராசிகளுடைய பிராரப்த கர்மம் முடிவடையும் போது தன்னிடத்திலேயே உலகம் அனைத்தையும் மறைத்தலை செய்கிறார். திரோபாவயதினா மறைத்தலை செய்கிறார். எவ்விதம்? யதா எவ்விதத்தில். கடைசி வார்த்தை ரெண்டாவது விரல எவ்விதம். அதுக்கு முதல்ல சம்கோச்சித சுருட்டிவிட்ட படக துணியோ அவ்விதமே. அதாவது எப்படி விரிச்சாரோ திருப்பி சுருட்டி விட்டுறார், அதுபடி செய்கிறார். எவ்விதம் விரிக்கப்பட்டதை சுருட்டி விட்டது மாதிரி. விரிச்சா சிருஷ்டி, சுருட்னா லயம், அவ்வளோதான். அதுக்கு பேர் ஆவிர்பாவம், தோற்றுவித்தலுக்கு. இதுக்கு பேர் திரோபாவம், மறைத்தல். தோற்றம் மறைவதனை ஒழிய உற்பத்தி அழிவுங்கிறது கிடையாதுங்க. உற்பத்தி பண்ணுறது அழிக்கிறதுங்கிறது இல்லவே இல்லை. இருக்கிறது தெரியுது, தெரிகிறது மறையுது. இதுதான் சிருஷ்டி லயம் அப்படிங்கிறத சொல்கிறார். அகத்தியர் காவிரியை பூரா கமண்டலத்துக்குள்ள அடைக்கிறவர். அப்புறம் திருப்பி என்ன பண்ணார்? தக்க ஊற்றி விட்டுருவார். அது மாதிரி நினச்சிக்கிறலாம். பண்ணுறாரா இல்லைங்களா? அவரை உள்ள கமண்டலத்தில் அப்படியும் பாரு, பூரா காவிரி பூரா உள்ளே போயிடும். சினிமாவில் அப்படி காமிப்பான். அப்புறம் அப்படியே ஊற்றுறோன்னா காவிரி அப்படியே வந்துடும். அது கூட விநாயகரும் தட்டி விட்டுருவார். காக்கா உருவத்தில் வந்தார். அது மாதிரி சிருஷ்டி லயம். அடுத்து உதாரணம் சொல்கிறார். இந்த ரெண்டுக்கு திரோபாவம் ஆவிர்பாவம் திரோபாவத்துக்கு 185 ஒரு 3 உதாரணங்கள் சொல்கிறார். 3-4 உதாரணம் சொல்லி அதை விளக்குறாரு. 185 ராத்திரிகஸ்ரௌ சுப்தி போதௌ உன்மீலன நிமீலனே தூஷ்ணீம் பாவமனோராஜ்யே இவ சிருஷ்டிலயா விமௌ ராத்திரிகஸ்ரௌ சுப்தி போதௌ உன்மீலன நிமீலனே தூஷ்ணீம் பாவமனோராஜ்யே இவ சிருஷ்டிலயா விமௌ. சிருஷ்டிங்கிறது ஆவிர்பாவம், வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வருதல். லயங்கிறது திரோபாவம், வெளித்தோற்றத்திற்கு கொண்டு வந்ததை மறைத்தல்னு பார்த்தோம். இங்கே உதாரணம் இரவு பகல், கண் மூடுதல் கண் திறத்தல், தூக்கம் விழிப்பு, சும்மா இருக்கிறது மனசில் கற்பனை பண்ணுறது. 4 உதாரணம் சொல்கிறார். சும்மா உட்காந்துருக்கிறது, ஒரு மனசில் நிறையா கற்பனை பண்ணுறது, தூங்கிறது விழிக்கிறது, கண்ணை மூடுறது விழிக்கிறது. இப்படித்தான் சிருஷ்டின்னு ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்ன பொய்யுங்கிறீங்களே, சும்மா சொல்கிறீங்களான்னா உண்மையிலே சிருஷ்டியே இல்லை அப்படிம்பார். சிருஷ்டியாக நடக்கலை அப்படி, எல்லாம் சும்மா ஒரு கற்பனைம்பார். ஆழமாக அழுத்தி இல்லை இருக்கே, விவகாரத்தில் தெரியுது, அவ்வளோதான், உண்மையிலே நடக்கலை. ஏன்னா ஒன்று உற்பத்தி ஆகி எல்லாம் வருதுன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல முடியாது. சயின்ஸ்லேயே பதில் சொல்ல முடியாமல் தான் போய்கிட்டு இருக்கு. என்றைக்கு முடிவே சொல்ல முடியாது. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்பு போனால் ஒரு லிமிட்டே இல்லை. அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். வேதாந்தம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லாதப்போ எதுக்கு பேசிக்கிட்டு பேசாமல் விடுங்கன்று. என்ன கண்டுபிடிப்பு சொல்லி ஆச்சரியம் சொன்னாலும் இல்லை, ஏதோ கற்பனை அப்படிங்கிறது மாதிரி நல்லா ஆழமாக உள்ளே போச்சுன்னா அப்படி ஒரு இது வரும். காலமே நம்மளுக்கு தெரியாது. 1000 கோடி 10,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ வருஷமாக அப்படி நினப்பான். காலமே இல்லைன்னு அப்புறம் அந்த எண்ணமே வராது.
ராமாயணம் நேரத்து நடந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதுதான். அது 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே தோற்ற முடிவுக்கு அழகாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. இரவு பகல், தூக்கம் விழிப்பு, கண்மூடுதல், கண்ணை திறத்தல், சும்மா இருத்தல், மனசில் கற்பனை பண்ணுறது 4 உதாரணம் சொல்கிறார். முதல் வரியில் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ராத்திரி கஷ்ரவ், இரவு பகல். இரவு என்பது லயம், திரோபாவம். பகல் என்பது படைப்பு, ஆவிர்பாவம். இப்போ பகலில் லைட்டே இல்லை, நல்லா பகலில் வந்து நல்லா எல்லாம் தெரியும். இருட்டாயிருச்சு, ஏதாவது தெரியுமா? இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. இருக்கு, ஆனால் இல்லாமல் போகிறதில்ல. இருக்குது, ஆனால் இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அப்போ மறைக்கப்பட்டு விட்டது, ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, தெரியலை. அதே உண்மை. எப்படி பகல் என்பதில் எல்லாம் வெளித்தோற்றத்திற்கு வருகிறதோ, இரவில் எப்படி இல்லாமல் போவதில்லை, இருப்பது தெரியாமல் போகிறது. அப்படி தானே அது. சூரியன் வந்து இருக்கா தெரியாமல் போதான், இரவில் மறைக்கப்படுது, பூமியால் மறைக்கப்படுது சூரியன். எப்பயும் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கு, திருப்பி என்ன பண்ணுது, வெளியே தெரியுது, திருப்பி மறைக்குது. பகலில் சூரியன் வந்து உதிக்குதுன்னு சொல்கிறான், உண்மையிலே சூரியன் உதித்துக்கிட்டே இருக்கு. சூரியன் மறைக்கப்பட்டால் இரவு, சூரியன் தெரிஞ்சால் பகல். அதே மாதிரி எல்லா பொருள்களும் பகலில் தெரியுது, இரவில் தெரிவதில்லை, மறைக்கப்படுகின்றது. சில நேரங்களில் நட்சத்திரங்கள் பகலில் மறைக்கப்பட்டிருக்கு. பகல் நட்சத்திரமே தெரியறது இல்லையே. பகல் நட்சத்திரம் இருக்கா இல்லையா? ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு, இல்லாமல் இல்லை, அது ஒளியால் மறைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாருங்கள். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகல் என்பது ஆவிர்பாவம், தோற்றத்திற்கு வருவது. இரவு என்பது திரோபாவம், மறைக்கப்படுவது. இதைத்தான் லயம் சொல்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்தது, இல்லைங்கிறதே கிடையாது, இருக்கிறத தெரியாமல் வைக்கிறோம், இருக்கிறத மறைக்கிறோம், மறைச்சதை தெரிய வைக்கிறோம். பகல் இரவில் அப்படித்தானே தெரியுது. அடுத்த பாருங்கள், சுப்தி போதவ், உறக்கம் விழிப்பு. உறக்கம்ங்கிறது லயம், திரோபாவம். விழிப்புங்கிறது ஆவிர்பாவம். இது உண்மை தானே. விழிச்சிருக்கும் போது எல்லாம் தெரியும். தூங்கியாச்சுன்னு ஏதாவது தெரியுதா? என்னம் தெரியாது. நல்லா அசந்து தூங்கியாச்சுன்னா பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது, ஒன்றுமே தெரிகிறது இல்லையே, ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம என்ன உலகமே இல்லைன்னு சொல்லிடலாமா? நீ கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இல்லைன்னு அர்த்தமானு சொல்லுவாங்க. உண்மையில் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு எதுவுமே தெரியலை, எங்கே இருக்கிறோம்னோட தெரியறது கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், தூக்கிறது போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கணும்னு பட்டு மெத்தை வேணும், கட்டில் வேணும், ஏசி வேணும், எல்லாம் பண்ணுறோம். அப்படி தானே பண்ணுறோம். இல்லாட்டி தூக்கம் வரமாட்டேன்னு போய் படுத்துகிறோம். தூங்கின பிறகு நான் பட்டு மெத்தையில் படுத்திருக்கேன், ஏசி ரூமில் படுத்திருக்கேன்னு தெரியுமா? தெரிஞ்சுன்னா தூங்கலை. தெரிஞ்சுன்னா தூங்க. கட்டாந்தரையில் படுத்து ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருப்பான் மணலில், என்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்து படுத்துருவான். அவனுக்கு கட்டாந்தரையில் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் தூங்கலைன்னு அர்த்தம். தூங்கின பிறகு நீ எங்கே இருக்கேன்னே தெரியக்கூடாது. நான் இந்தியாவில் படுத்து என் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா தூக்கம் இல்லாது, எதுவும் தெரியாது. அப்போ அது மாதிரி என்ன சொல்கிறாரு, லயம்ங்கிறார். ஒன்று அப்புறம் விழித்த உடனே எல்லாம் வந்துடுது. உள்ளேருந்து என்ன பண்ணுது, விழிச்சோன்னு ஒவ்வொன்றாவா தெரியுது, புதுசாக தோன்றுறதா? நாள் இருந்து கூட அப்படியே டக்குன்னு வந்துடுது எல்லாம். அப்படித்தானே வருது. இல்லை ஒவ்வொன்றா விழித்த பிறகு சின்ன முதல்ல ஆரம்பத்துலேருந்து வருமா? அப்படி வந்துச்சுன்னா வேறவே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்க பூரா திடீர்னு அப்படியே டப்புன்னு வெளியே வரணும். மொத்தமாக வழியாந்தே வேறு நடக்கும். திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிறந்ததுலேருந்து ஞாபகம் வர்ற மாதிரி வந்தால் என்ன ஒன்றும் தெரியாது. அதனால் பாருங்கள், தோற்ற சிருஷ்டியில் ஏன் அப்படித்தேன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது பார்த்தா இப்போ சொன்னது கரெக்டாக இருக்கா? இப்படியே திருப்பி அழிஞ்சு போகுது. திருப்பி தோற்றம் வரும்போது இப்போ உட்காந்து படிக்கிறது ஆரம்பிச்சு. இப்போ கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்லி முடித்தோன்னு 1000 கல்ப வருஷம் முடிஞ்சு அடுத்த வார்த்தை வருதுன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படித்தானே சொல்கிறாரு. இதுபடி பார்த்தா அப்படித்தானே தோற்றம், அப்படி விழிப்பு, உறக்கங்கிறது அப்படித்தான். அதே மாதிரி தான் கண் மூடுதல். அடுத்து உண்மையிலின நிமிலனே, நிமிலனே. கண்மூடுதல் என்பது லயம், திரோபாவம். கண் திருத்தல் என்பது ஆவிர்பாவம். கண்ணை மூடியாச்சுன்னா என்னாச்சு, எல்லாம் தெரியுது. அதனால கண்ணை கட்டி கொண்டு போகிற அவனும் தெரியக்கூடாதுன்னு சில வேற. ஆனால் எதுவும் தெரியாது. திறந்து விட்டால் எல்லாம் தெரியும்.
மூடினா சிருஷ்டி லயம், கண் திறந்தால் திருப்பி சிருஷ்டி உற்பத்தி ஆகிறது. விழித்திருப்பது கண்ணை திறந்திருப்பது, பகல் என்பது பிறப்படத. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அதே மாதிரி தான் பகவான் முழிச்சுக்கிட்டு இருந்தார் சிருஷ்டி, தூங்குனார்னா லயம். அவர் கண்ணை மூடினார்னா லயம், கண்ணை திறந்தார்னா சிருஷ்டி. பகவானை பொறுத்தவரையில் கண்ணை மூடினா லயம், கண்ணை திறந்தார்னா சிருஷ்டி. அவருக்கு பகல் வந்துருச்சுன்னா சிருஷ்டி, அவருக்கு இரவு வந்துருச்சுன்னா நம்ம இதிலே இருக்குது. பிரம்மாவுக்கு 1000 கல்ப வருஷம் ஒரு பகல் அப்படின்னு இருக்கு. அவர் கரெக்டாக 1000 கல்ப வருஷம். ஒரு கல்பம் எவ்வளோ தெரியுமா? 4 சதுரயுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். அது எத்தனை வருஷம்? 36 லட்சம் வரும். 4 லட்சம் கலியுகம், 8 லட்சம் திரேதாயுகம் துரோபரம், 12 லட்சம் திரேதா, 16 லட்சம் செல்ற இது 4ம் சேர்ந்தா ஒரு கல்பம். இப்படி 1000 கல்பம் சேர்ந்தா ஒரு பகல் அவருக்கு. பிறகு 1000 கல்ப வருஷம் கழிச்சு என்ன தூங்கிடுவார். தூங்கினார்னா ஒன்றுமே இருக்காது, பிரபஞ்சமே இருக்காது. பிறகு விழித்த உடனே கண்ணை திறப்பார், இரவு வருது, பகல் வருது. பகல் வந்தால் சிருஷ்டியை. அதே மாதிரி அவர் கண்ணை திறந்துருப்பார், முழிச்சிக்கிட்டு இருப்பார். முழிச்சிக்கிட்டு இருக்கிறது, கண்ணை திறக்கிறது, பகல் பொழுது, இது 3 சேர்ந்தால் சிருஷ்டி. பிறகு கண்ணை மூடுறது, உறங்கிறது, இரவு வந்தால் லயம். அப்படி தான் நடக்குதுங்கிறாங்க. இப்போ இருக்க பிரம்மாவுக்கு 51 வயசாச்சான். அப்படி அது 2வது பிரம்மாவான். இப்படிலாம் ஒருத்தர் போட்டு பார்த்தா சில கணக்கு போட்டு பார்த்தோம்னா சிருஷ்டி கணக்கு வரும். அந்த ஒரு கல்பம் அப்படிலாம் கணக்கு 1000 கல்ப வருஷம் போட்டோம்னா அந்த தோன்றி 200 கோடி வருஷம் ஆச்சுன்னு அத்தனை கோடி வருஷம் வந்துடும் கரெக்டாக. அதனால் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்கள். தூஷ்ணியும் பாவ மனோராஜ்யே, அதாவது எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் இருப்பது லயம், மனதில் கோட்டை கட்டுவது சிருஷ்டிங்கிறார். மனக்கோட்டை கட்டுறோம்ல, சில பேர் பாருங்கள் ஒன்றும் பண்ண மாட்டான், உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் ஒரு அரண்மனையை கட்டணும், இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும். ஊரில் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர்னு ஆசைப்பட்டான். புரியுதுங்களா? நடந்தது. எப்போ பார்த்தாலும் அதில் நடிச்சு சினிமா போய் நடிச்சிருப்பான். பஸ் ஏறி போய்கிட்டு இருந்தான். ஊர் வந்துருச்சு, கத்திருக்காரு, இறங்கலை, முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா மியூசிக் டைரக்டர் கற்பனையிலே ஓடி இருக்கான். பிறகு கொஞ்சம் தூரம் படித்து கேட்டால் டிக்கெட் கூட கேட்க இவன் இறங்காம விட்டான் அந்த ஸ்டாப்பில். இப்படியெல்லாம் கூட கற்பனை பண்ணுறான். அந்த கற்பனை பண்ணுவது மனோராஜ்யம். அது என்ன சொல்கிறார்? அதில் சிருஷ்டிங்கிறார், தோற்றத்திற்கு வருவது. அப்புறம் லயம்ங்கிறது அது சும்மா இருந்தோம்னா அது லயம். இவ இமவ் சிருஷ்டி லயவ், 2வது வரியில் இருக்குது. தூஷ்ணீம் பாவ மனோராஜ்யே இவ இமவ் சிருஷ்டி லயவ். இதை போல தான் சிருஷ்டியும் லயமும். மனதிற்குள்ள எதையாவது நினச்சி கோட்டை கட்டுவது ஆவிர்பாவம், சும்மா இருக்கிறது திரோபாவம். வீடு கட்டுறதெல்லாம் முதல்ல அப்படித்தானே பண்ணுறோம். அப்படிலாம் கற்பனை பண்ணுவான். நான் வீடு கட்டினா இப்படிலாம் கட்டணும், இத்தனை பெட்ரூம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் கற்பனை பண்ணுறோமா இல்லைங்களா? அதெல்லாம் சிருஷ்டி மாதிரி. ஒரு நாயனார் தெரியும்ல, பூசல் நாயனார், மனசுலேயே கோயிலே கட்டிட்டார். ராஜா கோயிலுக்கு நாள் செய்கிறாரு, இவர் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. இவருக்கு கோயில் கட்டின ஆசை, பணம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு? பூஜை பண்ணுறாரு, மனசுக்குள்ளேயே வானம் தோன்றாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கார். கடைசியில் அவர் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்னாச்சு? ராஜா கும்பாபிஷேகம் நாளைக்கு பண்ண போகிறாரு. கனவுல சிவன் என்ன பண்ணுறாரு? நாளைக்கு உனக்கு டேட் அப்பாயின்மெண்ட் இல்லை, இன்னொரு நாளைக்கு வச்சுக்க, ஏன்னா இன்னொருத்தர் கோயில் கட்டி அன்னைக்கு கூப்பிட்ருக்காரு என்னைய. இது எப்படி சொல்கிறாரு பாருங்க. கனவுல நடந்திருக்கு சிவபெருமான் சொல்கிறார். ஏன்னா அவருடைய பக்தியை காட்டுறதுக்காக சொல்கிறார். அவர் அப்படி ஒரு கற்பனையில் ஒரு கோட்டையை கட்டிட்டார், கோயிலை கட்டிட்டார். கட்டினா அவர் புரியலை, இடத்தெல்லாம் காமிக்கிறார், இங்கே உட்காந்துருக்காரு. அவர் கட்டின போய் பார்த்தா அவர் சும்மா உட்காந்துருக்காரு. என்னப்பா நீ கோயில் கட்டியிருக்க, சிவபெருமான் உங்ககிட்ட நாளைக்கு கும்பாபிஷேகம், நான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேங்க, எங்கே வச்சுருக்கேன் மனசுக்குள்ளே, உங்ககிட்ட சிவபெருமான் வரேன்ட்டு எனக்கு வரமாட்டேன்ட்டார்ப்பா அப்படிங்கிறார் ராஜாவே அதனால் அவர் பேர் பூசல் நாயனார். மனசுலே ஒரு கோயிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறார். அப்படி மனக்கோட்டை கட்டுவது ஆவிர்பாவம், தோற்றத்திற்கு வருவது. சிருஷ்டி என்பது அதுதான். சும்மா இருக்கிறது லயம், திரோபாவம். ஏதோ ஒரு படித்தேன், ஒருத்தர் இந்த கண்ணாடி பொம்மைகள் பீங்கான்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். போய் மரத்தடியில் தூங்குவான். படுத்திருக்கும்போது ஒரு கற்பனை பண்ணுவான், இது விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும்.
பிறகு இதில் எவ்வளோ வீடு வாங்குவேன், பிறகு இந்த வீட்டில் மெத்தையில் படுத்திருப்பேன், வீட்டுக்கார அம்மா வந்து நம்மளை காலெல்லாம் அமுக்கி விடும், அதை வந்து ஓங்கி ஒரு எத்தி சொல்லி எத்திடுவான், கண்ணாடி பூரா உடஞ்சி போயிடும், பூரா பொம்மை பூரா உடஞ்சி போயிடும். கற்பனை என்னாச்சு, இருக்கிறது போச்சு. அப்படி கற்பனை பண்ணுறது இருக்குது. இங்கே கடவுளுடைய கற்பனையில் தான் எல்லாம் இருக்கிறது. பகவானுடைய கற்பனைங்கிறார், உண்மையிலே வரல. பகவான் கண்ணை விழிச்சா உலகம் இருக்கிற மாதிரி இருக்குது, பகல் இருந்தால் இருக்கிறது மாதிரி இருக்குது, இரவு வந்தால் போயிடுது. இப்படித்தான் படைப்பே இருக்கிறது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ராத்திரி கஸ்ரவ் அப்படின்னா இரவு பகல். ராத்திரி கஸ்ரவ்னா இரவு பகல். சுப்தி போதம்னா உறக்கம் விழிப்பு. உண்மீலின நிமீலனே கண்மூடுதல் கண் திறத்தல். பிறகு தூஷ்ணீம் பாவ மனோராஜ்யே சும்மா இருப்பது மனக்கோட்டை கட்டுவது. 4 சொல்லியிருக்கார். இரவு பகல், உறக்கம் விழிப்பு, அதாவது ராத்திரி கஸ்திரவ், சுப்தி போதவ் உறக்கம் விழிப்பு, உண்மூலின நிமீலனே கண்மூடுதல் கண் திறத்தல், தூஷ்ணீம் பாவ மனோராஜ்யே சும்மா இருப்பது மனதில் கோட்டை கட்டுவது. இவ சிருஷ்டி லயா விமவ். இமவ்னா இவைகளை போல்தான் சிருஷ்டியும் லயமும். சிருஷ்டி லயம்னா சிருஷ்டியும் லயமும். இங்கு சிருஷ்டி லயத்துக்கு என்ன சொல்கிறாரு? ஆவிர்பாவம் திரோபாவம், தோற்றத்துக்கு வருதல் மறைத்தல். அதற்கு உதாரணம் முதல்ல இரவு பகல் சொல்கிறாரு, பகலும் இரவும். பிறகு கண் மூடுதல் கண் வெளித்தல். பிறகு உறக்கம் விழிப்பு, சும்மா இருத்தல் மனக்கோட்டை கட்டுதல். இதுபோலுதான் படைப்பும் லயமும் இருக்கின்றன. அடுத்து 186. ஆவிர்பாவதிரோபாவம் சக்தி மத்வேன ஹேதுனாம் ஆரம்ப பரிணாமாதீம் சோத்யானாம் நாத்ர சம்பவக. ஆவிர்பாவதிரோபாவம் சக்தி மத்வேன ஹேதுனாம் ஆரம்ப பரிணாமாதீம் சோத்யானாம் நாத்ர சம்பவக. இங்கே இந்த சிருஷ்டி லயம் என்பதற்கு மற்ற மதவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இதில் 2 மட்டும் இங்கே எடுத்துக்கிறார். அப்புறம் நம்மளுடைய கருத்து என்ன? நம்மளுடைய கருத்து ஆவிர்பாவம் திரோபாவம். மற்ற மதவாதிகளில் 2 தான் எடுத்துக்கிறார். ஒன்று வந்து அதாவது ஆரம்பவாத பரிணாமவாதம் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி நிறைய மதவாதங்கள் இருக்குது. சாஸ்திரங்களில் சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது நிறையா இருக்கும். நீங்கள் சிருஷ்டியை பற்றி பார்த்தீங்கன்னா வேதத்திலேயே பலவிதமாக சொல்லியிருக்கோம். ஆனால் தத்துவம் ஒன்றாத்தையும் சொல்லியிருக்கும். பொய் பல இருக்கும், உண்மை ஒன்று தான் இருக்கும். அது எந்த அடிப்படையில் அங்கே சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையில் மாற்றமே இருக்காது. சத்தியம் ஞானம் அனந்தம் மாற்றமே இருக்காது. ஆத்மா சத்தியம் ஞானம் அனந்தம்னு அதை அவங்க திருச்சி சொல்ல அந்த வார்த்தையில் வித்தியாசம். சிருஷ்டியை பார்த்தா சில 5 பூதம் சொல்லியிருக்கோம், சிலதில் 3 பூதம் சொல்லியிருக்கோம், அப்புறம் இதிலேருந்து அது வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு அடிப்படையில் சொல்லியிருக்கு. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை மட்டும் என்றைக்கு மாறாது, பொய் மாறிக்கிட்டே இருக்கும். உண்மை ஒரு உண்மை தான் இருக்க முடியும். பொய் எத்தனை? ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு பல பொய் இருக்கலாம். பல பொய் இருந்தால், உண்மை இருந்தால்தான் பொய்யே வரும். உண்மையெல்லாம் பொய் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? உண்மை இல்லாமல் பொய் சொல்லிடுவீங்களா? உண்மை இல்லாமல் பொய்யை சொல்ல முடியாது தெரியுமா? கரெக்டாக சாதாரண விஷயங்கள்லையே உண்மைன்னு ஒன்று இருந்தால் தான் பொய்ங்கிறதே வரும். உண்மை இல்லைன்னா பொய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காதாங்க. உண்மைன்னு ஒன்று இருந்தால் தான் பொய் 100 ஆயிரக்கணக்கில் சொல்லலாம், 1000னா கோடிக்கணக்கிலோடு சொல்லலாம். ஆனால் உண்மையை ஒன்றாத்தையும் சொல்ல முடியும், மாற்றவே முடியாது. அது மாதிரி தப்பான கருத்துக்கள் நிறையா இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்து ஒரே கருத்து. அது வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆரம்பவாதம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அசத்காரியவாதம்.
பிறகு பரிணாமவாதம் இருக்குது, அதுக்கு பேர் சத்காரியவாதம். நம்ம வாதம் என்ன தெரியுமா? விவர்த்தவாதம்னு பேர், அசாதிவாதம்னு பேர். நம்மளுடைய வாதம் சிருஷ்டியை பற்றி இப்போ சொன்னமே, இந்த ஆவிர் பாவம் இது பேர் விவர்த்தவாதம்னு பேர். எப்படின்னு பார்ப்போம் அதை பூரா. அசத்காரியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா ஒன்றுமே இல்லை, திடீர்னு தோன்றிச்சாரலாம், சூன்யத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் இல்லாத ஒன்று தான் புதிதாக தோன்றியுள்ளதுன்னு ஒரு வாதம் இருக்குது. தோன்றதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்கு. நம்ம இருக்கிறது வெளிப்பட்டதுன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? இல்லாத புதுசாக தோன்றுச்சு அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு பொருள் கேட்குறோம், நம்மகிட்ட இருந்தால் கேட்போம்மா, இல்லாத தானே கேட்போம். இல்லை இருந்தால் போய் கேட்போம்மா, என்கிட்ட இந்த நோட்டு இருக்குது, இந்த நோட்டை உங்கள்கிட்ட நீங்கள் கொடுங்கண்ணா, என்கிட்ட இருக்க பிறகு கேட்குறேன், இல்லைன்னா தானே கேட்கணும். அது மாதிரி இல்லாததான் தோன்றிருக்கு, தோற்றத்துக்கு வந்திருக்கு. அவங்க அப்படி ஒரு வாதம் இருக்குது, அப்படி ஒரு மதவாதிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து ஒன்று வருது, புதுசாக தோன்றுறது, அது யார் தோற்றுவிக்கிறாரோ அவரும் சத்தியம், தோற்றுவிக்கப்பட்ட பொருளும் சத்தியம், கடவுளும் சத்தியம், உலகமும் சத்தியம். அவங்களுடைய கருத்துப்படி பார்த்தா பூமி இல்லை, ஒன்றுமே இல்லை, அவர் ஏதோ அதில் செல்லாம் வச்சு செஞ்சு இப்படி கொண்டு வந்து வச்சிடுறாரு. இதுவும் சத்தியமாக இருக்குது, அவரும் சத்தியமாக இருக்குது. இது ஒரு வாதம். இதுக்கு பேர் ஆரம்பவாதக அசத்காரிய வாதகம். இல்லாததிலிருந்து இவையெல்லாம் வந்தது. பிறகு பரிணாமவாதம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால் சத்காரியவாதம். இருப்பது தான் வந்தது, இருப்பது ஏன் வரணும்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இருப்பது அது ஒரு மாற்றத்தை அடைந்து வந்ததான். இருப்பது அப்படியே வரல, அது என்ன பண்ணியிருக்காது, வேறு விதமாக பால் இருந்துச்சு, பால் அதுவே தயிராக மாறி வந்துருச்சு. பால் இருந்துச்சு, அது என்ன பண்ணியிருக்கு, அது ஒரு பரிணாமத்தை அடைந்து தயிராக மாறினது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுளே இந்த உலகமாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். நாம் குலகமாக பொய்ன்னு சொல்லுவோம். நம்ம பரிணாமத்தை அடைஞ்சி நம்ம சொல்ல மாட்டோம். பரிணாமம் அது என்ன சொல்கிறோன்னா, கடவுளே மாறி இருக்கிறார், இப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கிறாரு. இருக்கிறது பால் எப்படி தயிராக மாறிச்சோ, அப்போ பால் அழிஞ்சு போயிடறாங்க. பால் இருக்கா, அதில் தயிராக மாறின பால் இருக்குமா? பால் இருக்காது, பால்னு ஒன்றே இருக்காது. அப்போ பரிணாமத்தில் ஒன்று அழிஞ்சு தான் இன்னொன்று வருது. அப்படி ஒரு வாதிகள் இருக்குது, பரிணாமவாதிகள். அதுலேயும் நிறைய குழப்பம். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அப்போ பாலுங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுச்சே அப்படி சொல்லலாம். அதனால் இப்படி பல வாதங்கள் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறோம் சொன்னால், பொதுவாக இருப்பது வந்ததா இல்லாதது வந்ததெல்லாம் கேள்வி இருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதாவது பரிணாமவாதியும் ஆரம்பவாதி, அதாவது இல்லாமல் இருந்து வந்ததுங்கிறாரு, இருக்கிறது மாற்றத்தடைஞ்சு வச்சுக்கணும். இவர் அவரை பண்ணி அவர் கருத்து தப்புன்றுவார், அவர் இவர் கருத்து தப்புன்றுவார். நம்மளுக்கு வசதியாக போச்சு, நம்ம இவங்க ரெண்டு பேரும் தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்மகிட்ட வரும்போது ரெண்டுமே தப்பு தான்ப்பா நம்ம சொல்லுவோம். இவர் அவரை தப்புன்றுவார், அதை வச்சு நாம் கரெக்டு தேன்றுவோம். இவர் அவரை தப்பு, அதுவும் கரெக்டு தேன்றுவான். எது உண்மைன்னு இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம வாதம் என்னென்னா, இந்த விவர்த்தவாதம், உண்மையில் விவர்த்தவாதத்துக்கு பேர் அச்சாதிவாதம்னு பேர். அதாவது உண்மையில் எதுவும் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, போகவும் இல்லை. அதில் ஒரு வார்த்தை உண்மையில் அப்படிங்கிறார். அப்போ பொய்யா தோன்றியிருக்கு, மறைஞ்சிருக்கு. உண்மையில் எதுவும் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை. அதாவது எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் தோற்றுவிப்பது. பரிணாமங்கிறது அப்படி இல்லை, அதில் எந்த மாற்றமும் இருக்காது, ஆனால் ஒன்று தோன்றியிருக்கு. கயிறுலேருந்து பாம்பு தோன்றும் போது கயிறு ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? ஒரு மாற்றம் கயிறில் வரல, ஆனால் பாம்பு தோன்றியாச்சு, பயம் முடித்திருச்சு, நம்மளை உள்ளே போகாமல் தடுத்துருச்சு, எல்லா காரியமும் பண்ணிருச்சு. ஆனால் கயிறு ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா? கயிறு அழிஞ்சு போயிருக்கா? இல்லாமல் இருந்து வந்துச்சா பாம்பு? இது ஒரு அறியாமையிலும். இது பேர் விவர்த்தவாதம். நம்மளுடைய வாதம் அதுதான், இது விவர்த்தவாதம். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இந்த உலகம் எப்படி வந்தது, எப்படி மறைகிறதுங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கே இங்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும். கேட்டால் ஒரு பதில் சொன்னால் அதில் ஒரு தோஷம் வரும் கடைசியில். இதில் தான் தோஷம். அறியாமையினால் வந்தது, அறியாமையில் வந்துச்சுன்னா அறிவு வந்தால் போயிடும். அங்கே வெறும் ஒரு தோற்றம்தானே ஒழிய அங்கே ஒரு உண்மையிலே ஒரு கிரியேஷனுங்கிறது கிடையாது. அங்கே இது ஒரு அறியாமையினால் பாம்பு வந்துச்சு, அறிவு வந்தோடனே பாம்பு போயிடுச்சு, அவ்வளோ. அங்கே எந்த மாற்றமும் அடையவில்லை.
சில நேரம் கேள்வியிலே தப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வியிலேயே இருப்பது வந்துச்சா இல்லாது வந்துச்சான்னு இப்படி கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கேள்வியிலே சில தவறு இருக்கும். அந்த கேள்வியிலே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட சொல்லியாச்சு, புரிய வச்சாச்சுன்னா பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் உங்களுடைய உயரம் எத்தனை கிலோ இருக்கிறது அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய உயரம் எத்தனை கிலோ இருக்கிறதுனா கேள்வியே தப்பு. நீ கேட்குற கேள்வி தப்புப்பான்னு சொல்லணும். முதல்ல அதை புரிய வைக்கணும். ஒருத்தர் உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்குறார். இந்த கேள்வியே தப்பு தெரியுமா? நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கும் போதே நீ ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்ட்டு. நீ அதை எதை வச்சு தீர்மானம் பண்ண? கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் நீ தீர்மானம் பண்ணுனாத்த எங்கே இருக்கிறாருன்னு கேள்வியை கேட்க முடியும். இல்லாட்டி எங்கேங்கிற கேள்வி நீ கேட்கவே முடியாது. அப்போ நீ இருக்கிறான்னு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கியே, எங்கேயோ இடத்துல இருக்காருன்ட்டு, உனக்கு தெரியல, அதனால் எங்கே இருக்காருன்னு கேட்குற. அப்போ அந்த தீர்மானம் நீ எப்படி பண்ணி நம்ம திருப்பி கேள்வி கேட்குறோம். ஒரு இடத்துலதே இருக்கிறாருன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ண? உனக்கு கண்ணுக்கு தெரியல எங்கே இருக்காருன்னு காமிங்கிறேன். எங்கே இருக்காருன்னு காமினா அப்போ எங்கே ஒரு இடத்துல இருக்காரு நீ தீர்மானம் பண்ணியிருக்கியே, அந்த தீர்மானம் நீ எப்படி பண்ண அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதனால் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கேள்வியை புரிய வைக்கணும். இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, சிருஷ்டி லயம்ங்கிறது உண்மையிலேயே கிடையாது. தோற்றத்துக்கு காண்பிக்கிறது, மறைக்கிறது. இந்த ஆரம்பவாதம் பரிணாமவாத கேள்வியெல்லாம் இந்த இது புரிஞ்சாச்சுன்னா அந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போய்விடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இதை புரிஞ்சாச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆவிர்பாவ திரோபாவ அப்படிங்கிறது சக்தி மத்வேன ஹேத்துனா. கடவுள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தின்னு சொன்னால், இருக்கிறது மாதிரி காமிக்கிறது, இல்லாத மாதிரி மறைச்சிக்கிறது. மேஜிக் ஷோவில் பண்ணுறான்ல, உண்மையிலே தோற்றுவிக்கல, அப்படி ஒன்று காமிப்பான், அப்புறம் மறைச்சிக்கிடுவான். அது மாதிரி ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அது மாயா சக்தின்னு நம்ம சொல்கிறோம். அவற்றை இப்படி ஒரு வெளித்தோற்றத்துக்கு காமிக்கிறது, மறைக்கிற ஒரு சக்தி இருக்குது. இதுதான் ஆவிர்பாவம் திரோபாவம். இதுதான் சிருஷ்டி லயம்ங்கிறது. இந்த இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லை. அதை சொல்கிறார். ஆரம்ப பரிணாமாதி சோதனாம். அதாவது இந்த மாதிரி ஆரம்ப பரிணாமம் முதலிய கேள்விகளுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மற்ற மதவாதிகளுடைய கருத்து தப்பு, இதுதான் கரெக்டுன்னு சொல்ல வர்றார். இது என்ன அடுத்து இன்னும் ஒரு சில இதில் விளக்க போகிறார். நம்ம அங்கே இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் விளக்கமும் அடுத்த விளக்கத்தையும் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.